புதிய தலைமுறையின் விரைவு செய்திகளுக்கு வரவேற்கிறோம். தமிழகம், இந்தியா, சர்வதேசம், வணிகம், விளையாட்டு போன்றவற்றில் முக்கிய செய்திகளை பார்க்க இருக்கிறோம். முதலில் தமிழகத்தின் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாகை அருகே இன்று மதியம் கரையை கடந்தது. மதியம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடந்ததாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எனினும் கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அடுத்த 24 மணி நேரத்திற்கு வட கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் பெய்த தொடர் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கடலூர், விழுப்புரம், நாகை மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் சாலைகளில் மக்கள் நடமாட்டம் குறைவாகவே காணப்பட்டது. ஏற்காடு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட மொத்தம் 27 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். டிசம்பர் 4ஆம் தேதி நடைபெறும் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 9ஆம் தேதி தொடங்கியது. கடைசி நாளான இன்று காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வேட்புமனுக்கள் பெறப்பட்டன. இன்று மேலும் 6 பேர் மனு தாக்கல் செய்தனர். வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நாளை மறுநாள் நடைபெறுகிறது. மனுக்களை திரும்பப் பெற வரும் 20ஆம் தேதி கடைசி நாளாகும். காமன்வெல்த் மாநாட்டில் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் கலந்து கொள்ளாதது ஏன் என்பது குறித்த உண்மை நிலையை விளக்க வேண்டும் என்று தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியிருக்கிறார். பிரதமர் மன்மோகன் சிங் காமன்வெல்த் மாநாட்டில் கலந்து கொள்ளாதது குறித்து பிரிட்டன் பிரதமர் கேமரூன் மற்றும் இலங்கை அதிபர் ராஜபக்ச ஆகியோர் மாறுபட்ட கருத்துக்களை தெரிவித்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள குண்டாற்றில் முறைகேடாக மணல் அள்ளியதாக 4 கைது செய்யப்பட்டனர். 3 லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. வட்டாட்சியர் மற்றும் வருவாய்த்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இலங்கையில் காமன்வெல்த் மாநாடு நடைபெற மத்திய அரசுதான் உதவிகரமாக இருந்துள்ளதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றி அடுத்த நாளே தஞ்சையில் அமைக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் இடிக்கப்பட்டது இலங்கை பிரச்சினையில் தமிழக அரசு இரட்டை வேடம் போடுவதை காட்டுவதாகவும் வைகோ தெரிவித்துள்ளார். கோமாரி நோய் பரவலை அடுத்து மாவட்டத்தில் உள்ள கிராமங்களுக்கு சென்று கால்நடை உதவி மருத்துவர்கள் தினமும் ஆய்வு நடத்த வேண்டும் என விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் கால்நடைகளுக்கு ஏற்படும் நோய் குறித்து தெரிவிக்க 1551 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணிற்கு தகவல் தரலாம் என்றும் ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே முகாமிட்டுள்ள காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டிருக்கின்றனர். கடந்த 9 நாட்களாக முகாமிட்டுள்ள 48 காட்டு யானைகளை தாரை தப்பட்டைகள் அடித்தும் பட்டாசுகள் வெடித்தும் வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினர் முயற்சித்து வருகின்றனர். கார்த்திகை தீபத் திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். கோவிலில் அதிகாலை 4 மணிக்கு பரணி தீபமும் பின்னர் மாலை 6 மணிக்கு முக்கிய நிகழ்வான மலை உச்சியில் மகா தீபமும் ஏற்றப்படுகின்றன. பாதுகாப்பு காரணங்களுக்காக கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்ட குட்டி விமானத்தின் மூலம் அண்ணாமலையார் கோவில் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இதுவரை தமிழக செய்திகளை பார்த்தோம். இனி தேசிய அளவிலான முக்கிய செய்திகளை பார்க்கலாம். கிரிக்கெட் வீரர் சச்சினுக்கு நாட்டின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்படுவதாக குடியரசுத் தலைவர் மாளிகை அறிவித்துள்ளது. சச்சின் இன்று ஓய்வு பெற்ற நிலையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் பாரத ரத்னா விருது பெறும் முதல் விளையாட்டு வீரர் என்ற பெருமையும் மிக குறைந்த வயதில் பாரத ரத்னா விருது பெறுபவர் என்ற பெருமையையும் டெண்டுல்கருக்கு கிடைக்கிறது. பிரதமரின் அறிவியல் ஆலோசனை குழு தலைவராக உள்ள வேதியியல் விஞ்ஞானி CNR ராவுக்கும் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட உள்ளதாக குடியரசுத் தலைவர் மாளிகை அறிவித்துள்ளது. 1934ஆம் ஆண்டில் பெங்களூருவில் பிறந்த CNR ராவ் மின்னணுவியல், மருத்துவம், இராணுவம் உள்ளிட்ட பல துறைகளிலும் பயன்படும் நானோ தொழில்நுட்ப ஆய்வுகளில் ஈடுபட்டு வருபவர். சுதந்திரம் பெற்றதிலிருந்து முந்தைய 10 ஆண்டுகால சராசரி பொருளாதார வளர்ச்சியை விட ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் 9 ஆண்டுகால ஆட்சியில் சராசரி பொருளாதார வளர்ச்சி அதிகம் என பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்திருக்கிறார். மிசோரம் மாநில தலைநகர் ஐஸ்வாலில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய மன்மோகன், ஊழலை ஒழிக்கவும் வெளிப்படையான நிர்வாகத்தை வழங்கவும் பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்துள்ளதாக கூறினார். தேர்தல் விதிமீறல் தொடர்பான புகாருக்கு விளக்கமளிக்க பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடிக்கு தேர்தல் ஆணையம் மேலும் 4 நாட்கள் அவகாசம் அளித்துள்ளது. விளக்கமளிப்பதற்கான காலக்கெடு இன்றுடன் முடிவடைந்த நிலையில் கூடுதல் கால அவகாசம் கேட்கப்பட்டதை அடுத்து அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது.
சத்தீஸ்கரின் இயற்கை வளங்களை ஆளும் பாரதிய ஜனதா கட்சியினர் திருடர்களைப் போல் கொள்ளையடித்துச் சென்றதாக காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். கார்சியா சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், வனவாசிகளும் தலித்துகளும் நக்சலைட்டுகளின் அச்சுறுத்தலுக்கு தினம் தினம் ஆளாகி வருவதாகவும் இதற்கு மாநில அரசே காரணம் என்றும் தெரிவித்தார். உத்தரகண்டில் கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு ஏற்பட்ட கடும் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் நூற்றுக்கணக்கான உடல்கள் கேதார்நாத்தின் பல பகுதிகளில் தற்போதும் சிதறி கிடப்பதாக பாரதிய ஜனதா குற்றம் சாட்டியுள்ளது. இதற்கு ஆதாரமாக சமீபத்தில் எடுக்கப்பட்ட பல்வேறு புகைப்படங்களை வெளியிட்டிருக்கும் அம்மாநில சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் அஜய் பட், மிகப்பெரிய பேரிடர் ஏற்பட்ட போதும் உணர்வற்று இருந்த விஜய் பகுகுணா தலைமையிலான மாநில அரசை கலைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சர் ஷீலா தீக்ஷித் போட்டியிடும் புதுடெல்லி தொகுதியில் வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்தார். அந்த மனுவில் தனது பெயரிலும் தனது மனைவி பெயரிலுமாக சேர்த்து சுமார் 2 கோடி ரூபாய்க்கு சொத்துக்கள் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். தேர்தல் அறிவிக்கை வெளியான தேதியிலிருந்து வாக்குப்பதிவு முடிவடையும் வரை தேர்தல் கருத்து கணிப்புகளை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் மத்திய அரசை மீண்டும் கேட்டுக் கொண்டுள்ளது. காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், திமுக, அதிமுக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் கருத்து கணிப்புக்கு தடை விதிக்க வேண்டும் அல்லது கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியதை அடுத்து அதை நடைமுறைப்படுத்த தேர்தல் ஆணையம் முனைந்து வருகிறது. கர்நாடக மாநிலம் பெல்காம் மாவட்டத்தில் இன்று அதிகாலை லாரி ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 10 குழந்தைகள் உட்பட 22 பேர் உயிரிழந்தனர். 13 பேர் படுகாயமடைந்தனர். தொழிலாளர்களை ஏற்றிக்கொண்டு மகாராஷ்டிர மாநிலம் சென்று கொண்டிருந்த இந்த லாரி ஹலாக்கி என்ற இடத்தில் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்தது. எல்லையில் ஊடுருவல் முயற்சி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக எல்லை பாதுகாப்பு படையின் காஷ்மீர் பிரிவு தலைவர் PS சாந்து தெரிவித்துள்ளார். எல்லையில் அமைதி நிலவ வேண்டும் என பாகிஸ்தான் விரும்பினால் மகிழ்ச்சியடைவோம் என கூறியுள்ள சாந்து, எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை மீறும் நடவடிக்கையில் இறங்கினால் தக்க பதிலடி தர தயாராகவே இருக்கிறோம் என்றார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு விரைவுச் செய்திகள் தொடரும்.